தோழர்களே, இன்றைக்கு டே 18. போன வீடியோவில் டேட்டை மாற்றி போட்டேன், மன்னிச்சிடுங்க. வழக்கம் போல வாக்கிங்கை போட்டு கையோட சாஸ்தால டீயை போட்டு வடக்கு நண்பர்கள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆத்தி அருவாள் வைக்கிறாங்க காய்ஸ். வந்து ஒரு குழியில போட்டு நம்பிட்டேன். ஜிடி எடுத்துட்டு ஜிடிக்கு வந்த சோதனை. டயர்ல எது கோளாறு. நல்ல ஜிடிக்கு ஓரமா போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பயணம் நாக்கு தள்ளி விட்டது. அதனால கேட்டேன் லிஃப்ட். வாவ், வாட் அ பீஸ்ஃபுல் பிளேஸ். இப்படி உட்காந்து பாப்பேன் நினைச்சு கூட பார்க்கல. இப்படிதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்த படம் பைசான். 2 பேர் ஆக்டிங் மிரண்டு. நான் ஒன்னு திருவிக்கிற எஃபர்ட், இன்னொன்னு பசுவி சார் ஆக்டிங் வேற மாதிரி வருமா. பார்த்தா டயர் வெடிச்சு போச்சு காய்ஸ். வேற வழியே இல்ல, ரிப்பேர் பண்ணியே ஆகணும். தாத்தா கண்ணு நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன், சாப்பிட்டு சாயங்காலம் அப்படின்னாரு. அதெல்லாம் விளக்காது, நான் உட்காந்துட்டேன் அங்கேயே. வேற என்ன கடுப்பு தான் அடிச்சது. நமக்கு தான் இருக்கே இன்டர்வியூஸ். அதனால அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஹீஸ் டிஃபரெண்ட் கைஸ், அதர் போக்கிட்ஸ். கண்ணு நீ டுர்னு கிளம்பலாம் அப்படின்ட்டு தாத்தா. ஒரு நடைய போட்டேன், வெயில் கழுத்த மேட்ல அடிச்சது. சாப்பிட்டு சாலா உறக்கம் தான். ஒரு ஐடியா வந்துச்சு. பசிக்கு பனானாவை முழுங்கிட்டு கிளம்பிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு. வேற எங்கேயும் இல்ல, இங்கதான் மலையரசன் கோயில் காய்ஸ். இங்க இருந்து பார்க்க வியூஸ் அருமையா இருக்கும். இனிமே தான் நம்ம ஸ்பாட். மைண்ட் டிஸ்டர்ப் இருந்தா இங்க வந்துடணும். கிளைமேட் ஒரு அல்டிமேட்டா இருந்துச்சு. அதான் என்னையே மறந்து எங்கெங்கயோ பார்த்துட்டு இருந்தேன். சார் தம்பி நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. ஓகே டாடான்னு கிளம்பிட்டேன் நானும். வேற எங்க டே பீஸ்ஃபுல்லா எண்ட் பண்றதுக்காண்டி தான் சாயை குடிச்சிட்டு பாட்டியை மீண்டும் பார்த்தேன். அப்புறம் இங்கிலீஷ் இன்டர்வியூ போட்டு பசிக்கு 2 தோசையை சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு சாச்சா.